இறைவானையர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம இந்த விருச்சிக ராசிக்கான ஆகஸ்ட் மாதத்துக்கு வரக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் பலன்கள் என்ன, ஸோ வழிபடக்கூடிய தெய்வம் கோவில் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இந்த விருச்சிகம் ராசி இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய எனர்ஜியானது ஒரு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதாவது ஒரு நியூ பிகினிங்கை கொடுக்கும். இப்போ தான் நம்ம பிறந்திருக்கோம், இப்போ தான் நம்மளோட லைஃப் ஆரம்பிச்சிருக்கு, இப்போ தான் நம்மளுக்கு வாழ்க்கையே ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல இருக்கு, இதுதான் நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரியான ஒரு நியூ புது உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் இனிமேலாவது நம்ம ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கி அதில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கணும், இல்லை இப்போ இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை எப்படி புதுப்பிக்கலாம், எப்படி அது புது விதமாக கொண்டு போகலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி நம்ம புதுப்பிச்சு நல்ல விதத்தில் கொண்டு போகலாம், ஸோ அதற்கான ப்ராசஸ் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜிலாம் இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சைக்கிக் எபிலிட்டிஸ், எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் சைக்கிக் எபிலிட்டிஸ் இருக்கும். உள்மனது சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிக்கிறது, உள்ளுணர்வை ஃபாலோ பண்ணுறது, இந்த எபிலிட்டிஸ் எல்லாருக்கும் இருக்கும். அது உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இந்த மாதம் அவங்களோட எனர்ஜி புஷ் பண்ணும். அது நீங்கள் என்னன்றதை கொஞ்சம் ஷைன் பண்ணுங்க அப்படின்றத புஷ் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது சார்ந்து ஆன்மீக ரீதியாக எந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளலாம், ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதையும் யோசிக்கிற அளவுக்கு உங்களோட எனர்ஜி இருக்கும். கண்டிப்பாக ஒரு புதிய வாழ்க்கை அமைச்சிக்கணும், வீட்டில் கூட சில விஷயங்களை புதுசாக மாற்றிக்கணும், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுதோ அதுக்கான விஷயங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி புதிய மாற்றங்களை கொண்டு வரத்துக்கும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மோர் ஓவர் உங்களுடைய உணர்வு பூர்வமாக நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கைக்கு போகணும்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி உங்களுக்கு இருக்கும். ஸோ விருச்சிக ராசி இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப நீங்கள் லாயலாக இருப்பீங்க, ரொம்ப நீங்கள் லாயலாக இருந்திருக்கீங்க அப்படின்னும் போது உண்மையாக இருந்திருக்கீங்கன்னா ஸோ அதற்கேற்ற ஒரு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் பார்ட்னர் சைட்லேருந்து. அண்ட் உங்கள் பார்ட்னர் சைட்லேருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் எனர்ஜியை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களையும் இந்த ரிலேஷன்ஷிப்பும் எந்த அளவுக்கு அவங்க ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் நீங்கள் சில ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணணும் அப்படின்ற ஒன்றும் இருக்குது. ரிலேஷன்ஷிப் சார்ந்து உங்களுடைய பார்ட்னர் சார்ந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் மேற்கொள்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் 2-3 தடவை அதை ரீகன்சிடர் பண்ணி அந்த பிளானிங்ஸை கரெக்டாக மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும், நிறைய நன்மைகள் நடக்கும். அண்ட் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களோட பார்ட்னர் பற்றியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பால் உங்கள் லைஃப்க்கு என்னெல்லாம் நடந்திருக்கு, எந்த மாதிரியான டேர்னிங் பாயிண்ட் நடந்திருக்கு, எதுக்கு இதை இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வாழ்க்கைக்கு வந்தது, இதை பற்றிலாம் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சூழலும் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு உருவாகும். ஸோ உங்களுடைய கார்டியன் ஏஞ்சல்ஸும் இது சம்பந்தமான நிறைய விஷயங்களை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ விருச்சிகம் ராசி இதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இளைஞர்கள் உங்களுக்காக நீங்கள் நிற்கணும் அப்படின்னு இருக்குது. உங்கள் மனசுக்கு எது பிடிக்குதோ, நீங்கள் எந்த வேலையை சூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ, உங்களுடைய ஆம்பிஷன் என்னவோ, ஸோ உங்களுடைய விஷஸ் என்னவோ அதற்காக நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும். ஸோ அப்படி நின்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்நோக்கி வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் முறியடிச்சிடலாம் அப்படின்னு இருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த மாதம் ஆக்சுவலாக ஒரு கூடுதலான ஒரு பவரும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவலும் கிடைக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ அது வரக்கூடிய சேலஞ்சஸ் எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய வகையில் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சூஸ் பண்ணியிருப்பீங்க, ஸோ அந்த விஷயத்துக்காக நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணி கண்டிப்பாக நிற்பீங்க. அதற்கான ஒரு ஆக்ஷன் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகப்பெரிய தெம்பும் ஒரு பவரும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அதற்கு இந்த யூனிவர்ஸ் அதற்கான விஷயங்களை வழிவகைகளை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது,
ஸோ மன ரீதியாக நீங்கள் புண்பட்டிருக்கீங்க, மன ரீதியாக ஒரு காயம் இருக்குது, எல்லாரும் வந்து உங்களை படுத்திருக்காங்க, இப்போ ஒரு கவலையில் இருக்கீங்க, ஆங்ஸைட்டியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு தேவதை கார்டியன் ஏஞ்சல்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு ரெக்கவரியை வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆன்மீக ரீதியாகவே நீங்கள் நிறைய கோவில் போகிற நபராக இருந்தால், ப்ரேயர் பண்ணுற நபராக இருந்தால், எந்த ரிலீஜியஸில் இருந்தாலுமே ஸோ கண்டிப்பாக தெய்வம் உங்களோட கனெக்ட் பண்ணி உங்களை வந்து ஹீல் பண்ணி விடுவாங்க. மன ரீதியாக ஏற்பட்ட அந்த பாதிப்புகள்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கிளியர் ஆகும். அதே மாதிரி பாஸ்ட்லேருந்து நீங்கள் வெளியே வரணும். ஸோ பாஸ்ட் விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வரணும். அதற்கான ஒரு நீங்கள் வெளியே வர்றதுக்கான ஒரு எனர்ஜியுமே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதற்கான ஒரு சூழலையும் உருவாக்கி கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய பர்சனல் க்ரோத் நல்ல விதமாக இருக்கும். ஏன்னா பாஸ்ட்லேருந்து நீங்கள் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி பாதை வந்து தெரியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஏஞ்சல்ஸ்னுடைய யூனிவர்ஸ்னுடைய ஒரு முழு சப்போர்ட்டும் இந்த மாதம் இருக்கும். கண்டிப்பாக இதில் வந்து நிறைய பேர் வெளியே மீண்டு வருவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரீடிங் உங்களுக்கு வருது. ஸோ விருச்சிக ராசி, இந்த மாதம் நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் கோவில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதம் வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை தான் முக்கியமாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வழிபடணும் அப்படின்னு இருக்குது. ஸோ யார் யாருக்கு எந்தெந்த குலதெய்வம் இருக்காங்களோ அந்தந்த குலதெய்வத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து வழிபடணும். அதே மாதிரி கோவில், உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் கண்டிப்பாக வழிபட்டுட்டு வரணும். ஸோ சில பேர் குலதெய்வம் கோவில் போக முடியாது, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கீங்கன்னா உங்கள் குலதெய்வம் சார்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு கூட அங்கேருந்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபடலாம். போக முடியுன்றவங்களுக்கு உங்களோட ஃபேமிலி தொடர்ந்து வழிபட்டுட்டு வர பாரம்பரியமாக வழிபடுற அந்த பர்டிகுலர் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் ஃபேமிலியோடு அதுவும் போயிட்டு நீங்கள் ஒரு வேண்டுதல் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக ஃபேமிலி ரீதியான எல்லா விதமான பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரும். ஃபேமிலிக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம் நிலவும். ஸோ அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறதுக்கான ஒரு சப்போர்ட் உங்கள் ஃபேமிலி கிட்ட இருந்தும் கிடைக்கும். குலதெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதம் அப்போ நீங்கள் குலதெய்வத்தை வழிபடணும். உங்களுடைய குலதெய்வம், பூர்வீக குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரணும். அப்படி முடியலன்னா அந்த குலதெய்வம் பக்கத்தில் இருக்க கோவிலில் எங்கே இருக்காங்களோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ விருச்சிக ராசி, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எந்த மாதிரியான எனர்ஜி இருக்கும், ரிலேஷன்ஷிப் அண்ட் உங்களுடைய தெய்வம் அண்ட் கோவில்கள்லாம் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரீடிங் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி இந்த ஆகஸ்ட் மாதத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம், தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.